தத்தித த இத்தி த பிரத்யயாக தத்தித பிரத்யயாக. இது ஒரு பிரத்யம். நிறைய பிரத்யங்கள் பார்க்க போறோம். இப்போ அந்த பிரத்யங்கள் பேர் என்ன சொல்லுவா? தத்திதங்கள்னு சொல்லுவா, தத்திதாகான்னு சொல்லுவா, இல்ல தத்திதங்கள்னு சொல்லுவா. இது என்ன தத்திதங்கள் அப்படின்னு கேட்டா, இது எப்படி பிரிக்கலாம்னா, நம்ம ஒரு சந்தி பார்த்தோம். தத்து பிளஸ் ஹிதம்னு ஒண்ணு பிரிச்சோம் இல்லையா? அதுதான் தத்திதங்கள். இது சமாசபரமா இருக்கு. பட் இதுல என்ன சமாசம் இருக்கு? சமாசம் பார்க்கலாம் அப்புறம். பட் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, தேவ்யஹா ஹிதாஹா, தேவ்யஹா ஹிதாஹா தத்திதாஹா. அது என்ன தேவ்யஹா அப்படின்னு கேட்டா, நம்ம சதுர்த்தி விபக்தி பார்த்தோம்ல, அவைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சதுர்த்தினா. அது சதுர்த்தி விபக்தி. தேவ்யஹ அவைகளுக்கு. அது என்ன அவைகளுக்குன்னா, பிரயோகேபியஹா அப்படின்னு அர்த்தம் காமிக்கிறா. பிரயோகங்கள் பிரயோகங்கள் யூஸ் பண்ற இடம் இருக்கு இல்லையா? அவைகளுக்கு பிரயோகேபியஹா ஹிதாகான்னு இருக்குல்ல, ஹிதாகா அப்படின்னா உபகாரினகா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை காமிக்கிறா. இப்ப இத எதுவும் எங்கேயோ பார்த்து எழுதி வச்சிருக்கேன், எந்த இடத்துலன்னு தெரியல. சரி, கரெக்டா இருந்ததுனால அதை அப்படியே எழுதி வச்சிருக்கேன். அதாவது பிரயோகேபியகா உபகாரினா, உபகாரமா இருக்கு, ஹெல்ப் பண்றதும். அதனால இது பேரு தத்திதாகா. அதாவது தத்திதாகான்றது ஒரு சமஸ்த பதம். இந்த தத்து பிளஸ் ஹிதாகான்னு சேர்ந்திருக்கு. அது சந்தியானதுனால தத்திதாகான், தத்து பிளஸ் ஹிதாகா தத்திதாகான்னு ஆயிருக்கு. இது நம்ம ஒரு சந்தி பார்த்தோம், கடைசியில பார்த்தோம். இது வந்து ஏத்தத்தி ராமாயணத்துல வருதுன்றதுனால அதை நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இல்லையா? அது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா, தத்து, அந்த தத்துக்குள் ஆக்சுவலா சமஸ்த பதமா இருக்கு. அந்த தத்து என்னவா இருக்கு அப்படின்னா, தேபியகான்ற அர்த்தத்துல கொடுக்கறது. தேபியகா அவைகளுக்கு, எவைகளுக்கு? பிரயோகேபியகா ஹிதாகா. ஹிதம்னா என்ன? உபகாரினமா இருக்கிறதுனால தத்திதாகான்னு ஒரு பேர் இருக்கு. இதுல என்ன என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, இது நிறைய பிரத்யேகங்கள் ஆட் ஆகுது. நமக்கு நல்லா தெரியும் இந்த பதம், ஆனா இது வந்து தத்திதங்களான்னு தெரியாது. இப்போ தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாசுதேவகான்னு எடுத்துக்கலாம். வாசுதேவகான்னு ஒரு சப்தம் இருக்கு இல்லையா? இது வாசுதேவகா எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, வசுதேவஸ்ய வசுதேவஸ்ய அபத்தியம். அபத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது வசுதேவருடைய பையன் வாசுதேவன். இது கிளியரா இருக்கு இல்லையா? வசுதேவருடைய பையன் வாசுதேவன். இப்போ வசுதேவஸ்ய, வசுதேவருடைய, சஷ்டி எழுதிருக்கேன், எப்போதும் சஷ்டி தான் வரும். வசுதேவருடைய அபத்தியம் அப்படின்னா குழந்தைன்னு இருக்கும். அபத்தியம் அப்படின்றது குழந்தை. அபத்தியம் என்ன குழந்தை? பிள்ளையா பொண்ணா அப்படின்றத இண்டிகேட் பண்றதுதான் புமான். அபத்தியம் புமான். வசுதேவஸ்ய அபத்தியம் புமான் வாசு தேவஹா. கிளியரா இருக்கா? இந்த இடம் தீர்க்கம் ஆயிடும். இங்க இருக்கிற வான்றது என்னமாயிடும்? வான் ஆயிடும். அது பார்க்கலாம் என்னென்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு. வசுதேவருடைய அப்பத்தியம் புமான் வாசுதேவஹா. அச்சா, இப்போ பரதஸ்ய அப்பத்தியம் புமான், பரதனுடைய அப்பத்தியம் புமான் யாரு? பாரதஹா. அந்த வான்றது வான் ஆயிடுது. அங்கேயும் நான் புமான் தான் யூஸ் பண்றேன். அப்பத்தியம் குழந்தை, அது எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும். இந்த ஸ்கிரீன் மாற போறது அவ்வளவுதான். ரைட்டா? அடுத்தது பாண்டு. பாண்டு இருக்கா இல்லையா? பாண்டவா நம்ம ஏன் சொல்றோம்? மாமகா பாண்டவாஷ்சைவ, அதுல பாண்டவா பாண்டவா பாண்டவாவா. அந்த இடத்துல ஒரு தந்திட்டம் இருக்கு. பாண்டோவோ, அந்த இடத்துல பாண்டு தான் அவரோட பேரு, அவ அப்பா பேரு இல்லையா? சோ பாத ஆரம்பிக்கிறது. பாண்டு உகாராந்த சப்தம், அதனுடைய பாண்டோஹோ. ரைட்டா? அப்பத்தியம் புமான் யாரு? பாண்டவா. அதோடைய பகுவச்சனம் போடும்பொழுது தேன்னு காமிச்சுக்கலாம். பாண்டவஹா தே பாண்டவாஹா. அப்ப தேன்றது நம்ம பகுவச்சனத்துக்கு கொடுக்கிறது. சஹா தௌ தே இல்ல. சோ நிறைய பேரை பிடிக்கும் போது தேன்னு சொல்லி சொன்னா பாண்டவாஹான்னு. இது கிளியரா இருக்கா? சோ இதுல என்ன பிரத்தியம் யூஸ் ஆகுதுன்றதை இப்ப பார்க்கலாம். இதுல எல்லாம் அண்ணுன்ற நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது தத்திதம்னு தெரிஞ்சுட்டா போதும். இதை பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சா போதும். இந்த இடத்துல என்ன பிரத்தியம் யூஸ் ஆகி இந்த இடத்துல பாண்டவகா வந்திருக்குன்னு, அந்த பாண்டவகா ஆச்சுன்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் அடியன்னு சொல்லிடுறேன் என்னன்னு மட்டும். ஏன்னா நிறைய பிரத்தியங்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா இதுலயே லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க இந்த புஸ்தகங்கள்ல. பட் நம்ம பாணினியோட வியாக்கரணத்தை பார்க்கும் பொழுது அஷ்டாத்தியாயம் எடுத்து பார்த்தோம்னா அதுல எக்கச்சக்க பிரத்தியங்கள் இருக்கு. பட் அதுல ரொம்ப செலக்டிவா இருக்கிறது மட்டும்தான் இந்த புஸ்தகத்துல கொடுத்துருக்கா. அதனால
இப்போ பாண்டோக அபத்தியம் புமான், இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா பாண்டு சப்தத்தோட, அதாவது இதோட பிராதிபதிகத்தை தான் எழுதணும். இந்த இடத்துல எழுதும்போது என்ன பிரத்யம் ஆட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது அணுன்ற பிரத்யம் சேர்ந்திருக்கு. அதுதான் என்ன ஆச்சு, பாண்டவகன்னு ஆச்சு. இந்த அண்ணுன்ற பிரத்தியம் என்னத்த சொல்றது அப்படின்னு கேட்டா பாண்டோகோ அப்பத்தியம் புமான்ற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். அதாவது பாண்டு சப்தத்துல அண்ணு ஆட் ஆகி பாண்டவகன் ஆயிருக்கு. சரியா? அது மாதிரி திருத்ராஷ்டிரஸ்ய அப்பத்தியம் புமான் தார்த்த ராஷ்டிரா நிறைய பேர் சொல்லும் போது தார்த்த ராஷ்டிராஹான்னு சொல்லும்போது தேன்னு சொல்லிட்டு போகுது. திருத்ராஷ்டிரஸ்ய அப்பத்தியம் புமான் தார்த்த ராஷ்டிரஹ. ரைட்டா? மாதவகான்னு ஒரு பதம் இருக்கு. பெருமாளுக்கு மாதவகான்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டா மதோஹோ அப்பத்தியம் புமான், மதோஹோ அப்பத்தியம், மது சப்தத்தினுடைய சஷ்டி, அப்பத்தியம் புமான் மாதவகா. ரைட்டா? சோ இங்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா அண்ணு ஆட் ஆயிருக்கு. அப்பத்தியம் புமான் எல்லாம் போடுற இடங்கள்ல அண்ணு ஆட் ஆயிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஆனவகான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரே ஒரு டவுட். இப்ப இந்த இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இப்ப வந்து இப்ப மதோஹோ அப்பத்தியம் புமான் அப்படின்னு சொல்றோம். அதுவும் வந்து தத்தித்தம் தானா, இல்ல மது பிளஸ் அண்ணு அப்படிங்கிறது தான் தத்தித்தமா? இத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் பொழுது மாதவகான்னு மதோஹோ அப்பத்தியம் புமான் மாதவகான்னு எழுதுறேன். அதுல என்ன பிரத்தியம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா மது பிளஸ் அண்ணு, அவ்வளவுதான். இது தத்தித்தம் தான். இது தத்தித்தம், இத வியுத்பத்தின்னு சொல்லுவா. இந்த தத்தித்தம் இருக்கு இல்லையா மாதவகான்றத, இதோடைய வியுத்பத்தி அப்படின்னா அதோடைய எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த பதம் ஏன் எப்படி வந்தது, எதனால வந்தது, உற்பத்தின்னு சொல்லுவோம்ல. உற்பத்தி தான் வியுத்பத்தின்னு அங்க ஏழு சந்தியா இருக்கு. உற்பத்தினா உற்பத்தின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி உற்பத்தி ஆச்சு, பி பிளஸ் உற்பத்தி தான் வியுத்பத்தி. இந்த வியுத்பத்தின்னு சொல்லுவா. இந்த மாதவன்ற பதத்தினுடைய வியுத்பத்தி என்ன அப்படின்னு கேட்டா மதோவோ அப்பத்தியம் புமான் மாதவா. இது தத்தித்தம். சரி, இதுல என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு, அதுதான் சொன்னேன், இது நமக்கு அவசியம் இல்ல, அண்ணன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு மதோ புமான் தெரிஞ்சுட்டா அவசியம். இப்ப ஒண்ணும் இல்ல, ராமஹ சப்தம் இருக்கா, இந்த இடத்துல ஒரு பிரத்தியம் ஆட் ஆயிருக்கு. ராமஹன்ற இடத்துல ராமதா பிராதிபதிக்கம் பிளஸ் சூன் ஒரு பிரத்தியம் போயிதான் ஆட் ஆகி ஒரு சூத்திரம் வரும். சூன் ஆட் ஆகுறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூன் என்ன ஆயிடும், அது ராமஹன் ஆயிடும். சூன்றது ஆட் ஆயிருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல இல்லையா. ராமஹன்றதுல இந்த பிரதமா விபக்தியில சூன்றது ஆட் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க சூ ஆட் ஆயிருக்கு. பட் நம்ம ராமஹன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா. அதே மாதிரிதான் மாதவகள்ல மதோஹோ அப்பத்தியம் புமான்னு வரைக்கும் தெரிஞ்சுட்டா போறோம். ஆனா அடுத்த ஸ்டெப் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல மதுன்றது பிராதிபதிகம், அந்த இடத்துல அண்ணுன்ற பிரத்தியம் ஆட் ஆகி இங்க மாதவகன் ஆயிருக்கு. கிளியரா இருக்கா? அடி அப்புறம் வந்து நம்ம சுபத்ரா சௌபத்ரன்னு சொல்றோம் இல்லையா. சௌபத்ரஹான்னு ஃபர்ஸ்ட் சாப்டரோட 6th ஸ்லோகா சௌபத்ரோ அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட்ல வரும் 6th ஸ்லோகால. அப்படி இருக்க பட்சத்துல சுபத்ரா சௌபத்ரஹான்னு வரும். அப்போ சுபத்ரா, அப்போ சுபத்ராவுடைய சஷ்டி சுபத்ராயாஹா அப்பத்தியம் சௌபத்ரஹ. ரைட்டா? அது இப்போ சுபத்ரா சொல்லியாச்சு. பார்த்தகான்னு இருக்கு ஒரு பதம், பார்த்தகா இல்லையா. பார்த்தகான்றது அர்ஜுனர் குறிக்கிறது. பிருதாயாஹா, பிருதா, குந்திக்கு பிருத்தான்னு ஒரு பேர் உண்டு இல்லையா. பிருதா சப்தம் ரமா சப்தம் மாதிரி. பிருதாயாஹா அப்பத்தியம் புமான் பார்த்தகா. ரைட்டா? பார்த்தகா. சோ அம்மா பேரை வச்சு வர்றது எங்கெல்லாம் அம்மா பேரை வச்சும் விசேஷ அர்த்தங்கள்லாம் காமிக்கிறா தெரியுமா. தேஷ்கனாகட்டும் ராமானுஜராகட்டும் தனியான அர்த்தத்தை கொடுக்குறா. அவளுக்கு எவ்வளவு ஒரு தபஸ் சக்தி இருக்கு அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் அங்க கொண்டு வந்து காமிக்கிறா. இப்போ இது வந்து அண்ணுன்ற பிரத்தியம் ஆட் ஆகி வந்திருக்கு. ரைட்டா? சில இடங்கள்ல அதான் இது என்ன ஆயிடும் பாருங்களேன். இப்போ அடுத்து டக்குன்னு ஒரு பிரத்தியம் ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தது அண்ணு பிரத்தியம் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ்.
இல்லையா? அடுத்தது டக்கு. அந்த டக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா வைனதேயகான்னு ஒரு பதம் இருக்கு. வைனதேய இது நமக்கு டக்குன்னு நம்ம என்ன தோணும்? வினதா அம்மாவோட பேரு. இந்த வியா இருக்கிறதுலாம் வையா இருக்கு பாருங்க. வினதா வினதா யாஹா அதோட சஷ்டி. வினதா யாஹா அப்பத்தியம் புமான் என்ன வைனதேயா. அச்சா அச்சா வைனதேயா வினதாயாக அப்பத்தியம் புமான் வைனதேயா. அதே மாதிரி வாஷ்ணேயா வாஷ்ணேயா இல்லையா? விஷ்ணி அவருடைய பையன். அப்போ விஷ்ணஹா விஷ்ணேஹே வந்தா ஏன் வந்திருக்கும்? விஷ்ணுவா அவரோட பேரு? விஷ்ணுன்னு நினைக்கிறேன். விஷ்ணேஹே அப்பத்தியம் புமான். விஷ்ணி விஷ்ணி அடியேன் விஷ்ணின்றது ஒருத்தரோட பேரு இல்லையா? அப்பத்தியம் புமான் விஷ்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் கரெக்டா வரும். விஷ்ணி தான் விஷ்ணேகேன்னு ஆகும் சஷ்டி விபக்தியில. சோ அப்பத்தியம் புமான் வாஷ்ணேயா பெருமாளோட பேரு வாஷ்ணேயா. ஏன் விஷ்ணி வம்சத்துல வந்தாதுன்னு சொல்லுவா. ஆனா இந்த இடத்துல வந்து வாஷ்ணேயன்றது விஷ்ணியோடைய அப்பத்தியம் பையன் தான் சொல்றது வாஷ்ணேயன்னு சொல்லிட்டு. அது மாதிரி திரௌபதியாக அப்பத்தியம் புமான் திரௌபதேயா. திரௌபதியாக திரௌபதி இல்லையா? திரௌபதியாக அப்பத்தியம் புமான் திரௌபதேயா. இது நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். திரௌபதேயகன்னா ஸ்லோகங்கள்ல வரும் இல்லையா? வாஷ்ணேய வந்து 141 நினைக்கிறேன். 141 வாஷ்ணேயன்ற யூசேஜ். சோ இதெல்லாமே வாஷ்ணேய ஜாயதே ரைட்டா? சோ திரௌபதேயக வரும் 1/6 ஸ்லோகா. சோ இதெல்லாம் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். இது ஆனா டக்குன்னு நம்ம அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா இது இருக்குன்றத அடியேன் காமிச்சுடுறேன். ஏன்னா டக்குன்னு நமக்கு என்ன புரியும்னா வைனதேயகன்னா தத்தித்தம்னு புரிஞ்சிடும். வினதாயாக அப்பத்தியம் புமான் வைனதேயகன்னு புரிஞ்சிடும். ஆனா டக்கு வரைக்கும் நமக்கு போகாது. அதுக்காக சொல்லலாம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா தெரிஞ்சுக்கலாம் டக்குன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது பிரத்யம் ஈஞ்சு அப்படின்னு ஒரு பிரத்யம். இஞ்சு அப்படின்னு ஒரு பிரத்யம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்கான்னா சோமதத்தின்னு செகண்ட் ஸ்லோகால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 8th ஸ்லோகால சௌமதத்திஸ் ததைவச்சன்னு நினைக்கிறேன். சௌமதத்தின்னு இருக்கா? அது என்னது அப்படின்னு கேட்டா சோமதத்தன் ஒருத்தர் இருக்கார். சோமதத்தஹா. அப்போ சோமதத்தஸ்ய ரைட்டா? அதோடைய பிராதிபரிகம் சோமதத்த தத்தஹான்னு வச்சுக்கோங்க பிரதமா. அதனுடைய சஷ்டி சோமதத்தஸ்ய அப்பத்தியம் புமான் சௌமதத்திஹி ரைட்டா? அதே மாதிரி சாத்தியகிஹி இருக்கு இல்லையா? சாத்தியகி சத்தியகஸ்ய அப்பத்தியம் புமான் சாத்தியகி. நமக்கு தசரதர் ரொம்ப ஈஸி. தாசரதின்னு இருக்கு. அந்த தசரதஸ்ய அப்பத்தியம் புமான் தத்தித்தம் தெரிஞ்சிடும். ஆனா அது என்ன பிரத்யம் அப்படின்னா இங்கின்ற பிரத்யத்துல அந்த கண்ட்ரோல்ல வருது, அதுக்கு கீழே வர்றது. இஞ்சின்ற அந்த பிரத்யத்துக்குள்ள வரதுனால தசரதஸ்ய அப்பத்தியம் புமான். சோ இது அடுத்தது ஞத்துன்னு ஒரு பிரத்யம். ஞான்னு ஒரு பிரத்யம். நத்து இல்ல, ஞா மட்டும். ஞான்ற ஒரு பிரத்யம். இந்த பிரத்யம் நாடா இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா ஆதித்யகான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவோம். 12 இல்லையா? அப்போ அதிதியோடைய அப்பத்தியம். அப்போ அதிதின்றது பிராதிபரிகம். அதனுடைய சஷ்டி ஆதிதேஹே. அப்பத்தியம் புமான் ஆதிதேயஹா. ஆதித்யர்கள் சொல்லுவோம் இல்லையா? 12 ஆதித்யர். ஆதித்யஹா ரைட்டா? அதே மாதிரி தைத்தியர்கள் அசுரர்கள் சொல்லுவோம். தைத்தியஹான்னு சொல்லுவோம். இது எப்படி வந்தது? திதி
அதிதியோடைய பசங்க ஆதித்யக, திதியோடைய பசங்க தைத்தேயா தைத்யா. ரைட்டா? திதேஹே, திதின்றது இகாராந்த சப்தம். சோ திதேஹே அப்பத்தியம் புமான் தைத்யா. நிறைய சொல் நிறைய இருந்ததுன்னா தைத்யே தைத்யாக. தைத்யா. ரைட்டா? தைத்யாக. ரைட்டா இருக்கா மாமி? ஆஹ் குந்தேஹே அப்பத்தியம் புமான் கௌந்தேயஹ அப்படிங்கிற எக்ஸாம்பிள் இதுல வருமா? எதுமா? குந்தேஹே அப்பத்தியம் புமான் கௌந்தேயஹ அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வருமா இதுல? கண்டிப்பா வரும். கௌந்தேயாக இது கீழே வருமானு கேக்குறியா? குந்தேஹே ஆமா, இதுக்கு கீழே தான் வரும். ஞா கீழே தான் வரும். கௌந்தேயாக. ஓகேவா? கரெக்ட் தான், அது கீழே தான் வருது. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னா இகாராந்த சப்தம் கௌந்தேயவா சொன்ன நீ பட்டு கௌந்தேயஹ. குந்தியாக அப்பத்தியம் புமான் நம்ம டக்குல பார்த்தோம். அது ஏன் அதுக்கு கீழே வந்திருக்குன்னா எனக்கு தெரியல. பட் ஆனா அதுக்கு கீழே கொடுத்துருக்கா. பார்த்தோமே, குந்தியாக அப்பத்தியம் புமான் கௌந்தேய பாக்கலையா? ஓகே, இந்த டக்கு கீழே வருது. ரைட்டா? குந்தியாக அப்பத்தியம் புமான் கௌந்தேயன்றது டக்கு கீழே வர்றது, இதுக்கு கீழே வரல. இது எப்படியே ஞாபகம். எங்கேயும் ஈகாராந்த சப்தம் இருக்கு, ஆனா அங்கேயும் ஈகாராந்த சப்தம் இருக்கு. ஏன் அது கீழே வந்திருக்குன்னு அப்படியே எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா இதுக்கு கீழே தான் அவ கொடுத்துருக்கா. சரியா? சோ இதுதான் இப்போ பார்க்க வேண்டிய பிரத்யங்கள். இதுதான். இதெல்லாம் எது கீழே வருதுன்னா தத்தித பிரத்யங்கள் கீழே வர்றது. ஹலோ, கேக்குறதா? கேக்குறது. இப்ப சொல்லு. பாட்டி வந்து ஒரு குட்டி விஷயம் ஷேர் பண்ண சொன்னா. அந்த யக்ஞம் சுவாமி காலக்ஷேபம் கேட்டு இருந்தா இன்னைக்கு கார்த்தால. அப்ப அதுல வந்து அந்த ஞாச திலக்கத்துல வந்து 2வது ஸ்லோகத்துல பிராய பிரபதனே பும்சாம் பௌனஃப் புண்ணியம் நிவாரயன்னு வருது இல்லையா? அந்த பௌனஃப் புண்ணியம் வந்து அவர் வந்து தத்தித பதம் அப்படிங்கறது சொன்னாராம். புனகா புனகா, அது புனகா அப்படிங்கிற சப்தம் தான் வந்து தத்தித பதமாயி பௌனஃப் புண்ணியம் அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்னு யக்ஞம் சுவாமி சொன்னார் அப்படிங்கறத பாட்டி ஷேர் பண்ண சொன்னா. சூப்பர் சூப்பர். ஆமா, தத்தித பிரத்யங்கள் தான் பார்க்க போறோம். அது பின்னாடி வரப்போறது. நம்ம அன்னைக்கு ஞாச திலக்கம் எடுத்தோம்ல அன்னைக்கு. அடியேன் கேசவ சுவாமி எனக்கு வந்து அதுதான் மாமி சொல்லிருக்கா. சோ அதுவும் தத்திதங்கள் தான் அன்னைக்கு பார்த்தோம் நம்ம. பட் இன்னொரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். பௌன புண்ணியன்றது தத்தித பிரத்யங்கள். சூப்பர். அது பார்க்க போறோம், பின்னாடி வரப்போகுது. தேங்க்ஸ் அடியேன். அம்மா பாட்டிக்கு தேங்க்ஸ் அடியேன் தன்யாஸ்மி சொன்னேன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து தத்தித பிரத்யங்கள் கூட வர்றது. இது ஒரு சில பிரத்யங்கள் நம்ம பார்த்தது. டக்கு, அண்ணு பிரத்யம், டக்க பிரத்யம், இஞ்சி பிரத்யம், ஞா பிரத்யம். ஆச்சா? அதே மாதிரி வேற என்ன பார்க்கலாம்? அடுத்தது மத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நம்மளுடைய இது. மத்து பிரத்யம். மத்து பிளஸ் அர்த்தஹா. புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மது பர்த்தகான்னு ஜஸ்வ சந்தி பண்ணி கொடுத்துருக்கா. ஒரே விஷயம் போயிட்டு இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்துப் அப்படின்னு ஒரு பிரத்யம். மத்துப், இது மத்துப்புன்னு சொல்லுவா. மதுப்பு பிளஸ் அர்த்தஹா சேர்ந்து மது வர்த்தகா 3 போட்டேனா? மது வர்த்த அப்படின்னு காமிப்பா. அந்த இப்பு வந்து தஸ்வ சந்தினால இப்பு ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆச்சா? மது பர்த்தகான்னு சொல்லுவா, இல்லைன்னா மத்துப்புன்னு சொல்லுவா. மத்துப்பு நம்ம யூஸ்வலா சொல்லிக்கிறது மத்து பிரத்யம்னு சொல்லிக்கிறோம். இது என்ன மத்து பிரத்யம் அப்படின்னு கேட்டா, இது 2 விதமா இருக்கு. அதாவது என்ன 2 விதமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இதுவும் கூட. இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்சது ஸ்ரீன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீயோட
மத்து பிரத்யம் எப்படிலாம் ஆட் ஆகும்னு கேட்டா மானுன்னு ஆட் ஆகும், வானுன்னு ஆட் ஆகும். அதாவது அந்த பிராதிபதிகத்தோட மான் ஆட் ஆகணும், இல்ல வான் ஆட் ஆகணும். நம்ம சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதுக்கு மானு எதுக்கு வானுன்னு ஒரு விஷயம். இன்னொன்னு இக்காராந்தத்துல முடிஞ்சதுன்னா ஒரே நிமிஷம், மான் யூஸ் பண்ணணும். ஸ்ரீமான், அதாவது இக்காராந்தத்துல முடிஞ்சதுன்னா மான் யூஸ் பண்ணணும், அகாராந்தத்துல முடிஞ்சதுன்னா வான் யூஸ் பண்ணணும். முக்கால்வாசி அப்படிதான் வரும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா ஸ்ரீயை உடையவன், அதாவது இந்த மதுப்பு அர்த்தம் எதை சொல்றது அப்படின்னு கேட்டா உடையது, அது அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது ஸ்ரீயை உடையவன் ஸ்ரீமான். ஸ்ரீமான்ற பதம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா ஸ்ரீயை உடையவன் அர்த்தம். இது ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, இதுல சொல்றேன். ஸ்ரீ கூட்டல் மான் ஸ்ரீமான். விபூதி, விபூதினா ஐஸ்வர்யங்கள். விபூதியை உடையவன், அதோட மத்துப்புன்னு ஆட் பண்ணணும். அது என்ன பிரத்யம் ஆட் ஆயிருக்குன்னு சொல்றதுக்காக மத்துப்பு ஆட் ஆகுது. மத்துப்பு ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? விபூதி மான்னு ஆகும். அதாவது மான் ஆட் ஆகுது. மத்துப்புனா என்ன ஆட் ஆகணும்? மான் இல்ல வான் ஆட் ஆகணும். இந்த இடத்துல தீ இருக்கிறதுனால அடியன் மான் ஆட் பண்றேன். சோ விபூதி மான். ரைட்டா அடியன்? கேசவ சுவாமி கிளியரா இருக்கு? அது தீப்தி, தீப்தியை உடையவன் தீப்திமான். தீயை உடையவன் தீமான். ஸ்ருதியை உடையவன் ஸ்ருதிமான். கேத்து, உக்காரம் வந்தாலும் சரி நம்ம மான் தான் ஆட் பண்ணணும். கேத்துவை உடையவன் ஹேத்துமான். புத்தியை உடையவன் புத்திமான். புத்தி நமக்கு தேவையா இருக்கிறதுனால இல்ல, நம்ம நிறைய பிரயோகத்துல இருக்கு. புத்தி பிளஸ் மத்துப்பு புத்திமான். ஆமா, இதே அகாரத்தை முடிஞ்சு பார்க்கலாம். அதாவது ஞான பிராதிபதிகம் ஞானதான், ஞானத்தை ஞானவான், அவ்வளவுதான். இங்க ஏன் வான் வருது அப்படின்னு கேட்டா ஞானன்ற அகாரத்துல இருக்கிறதுனால வான் யூஸ் பண்றேன். ஞானமான்னு நம்ம சொன்னா கூட வரல, நன்னா இல்ல இல்லையா? நம்ம கேட்டு ஞானவான் அப்படி வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அகாராந்தத்துல முடிஞ்சதுன்னா வானு, இகாராந்த உகாராந்தத்துல முடிஞ்சதுன்னா மானு. கிளியரா இருக்கா? இது ஒண்ணு. அது பக சப்தம். பகன்றதுதான் சப்தம் இல்லையா ஆரம்பிக்கிறது. பகன்றது பிராதிபதிகம். அது கூட என்ன ஆட் ஆகணும்? வாதான் ஆட் ஆகும். ஏன்னா அகாராந்தத்துல இருக்கு பகவான். இந்த பக சப்தத்துக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு ஷாட் புண்ணியத்தை சொல்வா. இந்த பக சப்தத்தினால 6 குணங்களை சொல்வா, தெரிஞ்சிருக்கும். ஷாட் புண்ணியம், ஷடு குணத்தை உடையது ஷாட் புண்ணியம். அது எது பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கு. ஷாட் புண்ணிய பரிபூர்ணன்னு சொல்வா இல்லையா? அந்த பக சப்தத்தினால அது தெரியறது ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். அது ஒண்ணு. அடுத்தது சத்வவான், ஆச்சரியவர். இதுக்கு எல்லாத்துக்கும் இல்ல, இந்த வான் நான் சொல்றேனே தவிர இதோட பிராதிபதிகம் எப்படி தெரியுமா இருக்கும்? இதோட பிராதிபதிகம் நபும்ச கலிங்க சப்தத்தை தான் கொண்டு வரணும் இல்லையா? பகவத் தான். அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அடியே. பகவத்துன்றதுதான். இப்ப பவத்து சப்தம் பவான் தான் ஆரம்பிக்கிறோம், பவத்தின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி இதுக்கு என்ன? பகவத்து தான் பிராதிபதிகம். ஆனா நம்ம எழுதும் போது புள்ளிங்கமா இருக்கிறதுனால பகவான் எழுதுவோம், இல்லைன்னா பகவதின்னு எழுதுவோம். இல்ல பகவத் நபும்ச கலிங்க சப்தமா இருந்தா அது நம்ம எழுதுறது கிடையாது இல்லையா? கரெக்ட் புரியறது இல்லையா? அது பிராதிபதிகம் பகவத்து தான். அதே மாதிரிதான். ரைட்டா? சோ இப்ப அது மூணுத்துக்கும் வரும்ன்றதுக்காக அடியன் சொன்னது. பிரதாபவான். பிரதாப்பன்னா பேரு புகழ் எல்லாம் கொண்டவா பிரதாபம் சொல்றா இல்லையா? பிரதாபவான் அதுக்கு அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது 2 இடத்துல சொல்லுவா. அதாவது தண்ட தண்ட அப்படின்னா குச்சின்னு அர்த்தம். தண்டம் இது எப்படி பிரிச்சு எழுதுவானா? தண்டம் அஸ்ய அஸ்தி அவனிடத்தில். தண்டம் அஸ்ய அவனிடத்தில், அவனிடத்தில் ஆர் அஸ்மின், ரெண்டுமே சொல்லுவா. அஸ்மின் ஆர் அஸ்ய, அவனிடத்தில் இருக்கிறதுக்கு 2 அர்த்தமும் சொல்லுவா. அஸ்ய ஆர் அஸ்மின், வான்னு போட்டு காமிச்சிருப்பா. அவனிடத்தில் இருக்கிற பட்சத்துல தண்டவான். இப்போ தண்டவான் தான் எழுதணும் இந்த இடத்துல. தண்டம் அஸ்ய அஸ்தி இதி தண்டவான், கையில குச்சி இருக்கிறவன். இப்போ இதுக்கு அடியன் சொல்ல வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தண்டம் அவன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவன் தண்டவானா இருக்கான். அது இல்லாத போது அவன் தண்டவானா இல்ல. கையில குச்சி இல்லாத போது அவன் தண்டவான் இல்ல. அப்போ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்லும் பொழுது ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்போ அவ இருக்கிற வரைக்கும் தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இல்ல, இந்த இடத்துல சொல்லும் பொழுது 2 இடத்துல, அதாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனாலும் அப்படி யூஸ் பண்றது மத்துப்பு. அப்படி இல்லைன்னா நித்திய யோகே, இது ரொம்ப நித்தியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நித்திய யோகே, நித்தியமா அவன் கூடயே இருக்கிறதுனாலயும் இது மத்துப். நித்திய யோகே மத்துப்பு. 2 இடத்துல மத்துப் யூஸ் பண்ணுவா. ஒண்ணு, அவன் கிட்ட இருந்து திருப்பி பிரிஞ்சு போனாலும் சரி, அது கையில இருந்து தண்டம் கொஞ்ச நேரத்துக்கு இருந்தாலும் சரி, இல்ல நித்திய யோகையில இருந்தாலும் சரி, அது மத்துப்புடைய டெபினேஷன். அதாவது தண்டத்தை எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். தண்டம் அந்த ஒரு தாத்தா கையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிடுது. ஆனா கொஞ்ச நேரம் இருக்கிற சமயத்துல அவன் தண்டவானா இருக்கான். ஆனா ஸ்ரீமான் சப்தத்துக்கும் கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு அவ போயிடுறாளா அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும். அப்படி கிடையாது. இந்த இடத்துலயும் மத்துப் யூஸ் பண்றா. எங்க யூஸ் பண்றா? நித்திய யோகத்திலயும் மத்துப் யூஸ் பண்றா. நித்தியம் யோகம் அப்படின்னா சேர்ந்தே இருக்கிறது, யுஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா? சேர்ந்தே இருக்கிற இடத்துலயும் மத்துப் யூஸ் பண்றான்றத சொல்றதுக்காக அடியேன்னு சொல்ல. கிளியரா இருக்கா அந்த விஷயம்? இன்னொரு விஷயம், இந்த மத்துப்பு இந்த வானு மானு சேர்ந்தாலும், அதாவது மான் போடுவா இல்ல வான் போடுவா, அப்படியும் மத்துப்புக்கு யூஸ் உண்டு. அதே மாதிரி இன்னொரு பிரத்தியமும் அவனிடத்துல இருக்கு அப்படின்னு அஸ்ய அஸ்தி அஸ்மின் அஸ்தி அப்படின்னு காமிக்கிறதுக்கும் இன்னொன்னு யூஸ் பண்ணுவா. என்னன்னு கேட்டா இனின்னு ஒரு பிரத்யம், ரஸ்வமாதான் வருது. இனின்னு ஒரு பிரத்யம், இதுவும் நிறைய யூசேஜ்ல இருக்கு. இப்ப இனி பிரத்யமும் மத்துப்பு அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஆனா சில இடங்கள்ல இனி யூஸ் பண்ணி காமிச்சிருப்பா, சில இடங்கள்ல வானு மான் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, தேகின்னு ஒரு சப்தம் யூஸ் பண்ணிருப்பேன் நீங்க. தேகின்னு, அதாவது தேகத்தை உடையவன் தேகி, சரீரத்தை உடையவன் ஷரீரி. அப்ப இந்த தேகின்றது யாரை குறிக்கிறது? ஆத்மா வரைக்கும் போகும். தேகத்தை உடையவன் வேற யாரோ தானே குறிக்கிறது, தேகத்தை குறிக்கல. தேகம் அஸ்ய அஸ்தி இதி தேகி, தேகம் இவனிடத்தில் இருப்பதால் இவன் தேகி ஆறான். தேகினா யாரு? இது பிரதமால போட்டிருக்கேன். ஆக்சுவலா தேகின்னு தான் சப்தம். அடியே தேகின்னு தான் சப்தம். பட் பிரதமா தேகி தேகினவ் தேகினகான்னு வரும், ஈகாராந்த சப்தம். ரைட்டா? தேகின் இது பிராதிபதி. ஆமா ஆமா, தேகின்றது பிரதமால காமிச்சா உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக அடியேன் அப்படி காமிக்கிறது. சோ இனி பிரத்தியத்திலையும் மத்துப்பர்த்தமும் ஒண்ணுதான், ஆனா யூசேஜ் மாறும். இங்க வானு மானன் முடியும், இங்க தேகி ஷரீரி தியாகி. தியாகி கேட்டிருப்பேன், தியாகி தியாகம் அஸ்ய அஸ்தி இது தியாகி, அவ்வளவுதான். போகின்னு கேட்டிருப்போம், போகத்தை உடையவன் போகி. அப்புறம் அந்த சசின்னு சொல்லுவோம்ல பத்தேலா, சசின்னு நம்ம சந்திரனுக்கு சொல்றது. ஏன் அவனுக்கு சசின்னு ஒரு பேர் உண்டுன்னா, சச அப்படின்றது அந்த முயலை குறிக்கிறது இல்லையா? அதுல முயல் இருக்கிற மாதிரி இருக்குமோன்னு ஒரு 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 கலங்கம்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு முயல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஆக்காரம் இருக்கிற மாதிரி தெரியும். அது இருக்கிறதுனால அவன் பேர் சசி, சசத்தை உடையவன். சசம் அஸ்ய அஸ்தி இதி சசி, அதுல காரண பெயர்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்தினால அவனுக்கு அந்த பெயர் வந்தது. சசம் அவனுடைய உடம்புல இருக்கிறதுனால சசின்னு சந்திரனுக்கு பேரு. அப்புறம் மௌனத்தை உடையவன் மௌனி இல்லையா? மௌனின்னு சொல்லுவா இந்த யோகிகளுக்கு எல்லாம் சொல்லும்போது. யோகம் அஸ்ய அஸ்தி, அவன் என்ன யோகி, கர்ம யோகின்னு சொல்லுவா. அப்ப கர்ம யோகம் அஸ்ய அஸ்தி இது கர்ம யோகி, பக்தி யோகம் அஸ்ய அஸ்தி இது பக்தி யோகி, ரோகி நித்திய யோகி. அவ்வளவுதான், நித்திய யோகி பார்த்தோம். நித்திய யோகி அவ்வளவுதான் அடியே. ரோகின்னு சொல்லுவா. ரோகம்னா நோய், டிசீஸ். ரோகம் அஸ்ய அஸ்தி இது ரோகி. இந்த ரோகின்றது அந்த ஆள் வரைக்கும் போறது. ரோகம்ன்றது டிசீஸ், ரோகத்தை உடையவன் ரோகி. அப்போ இது மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், குழப்பிக்காம இருக்கணும். தேகம் அஸ்ய அஸ்தி இது தேகி, தேகின்றது ஆத்மாவை குறிக்கிறது. ஷரீரம் அஸ்ய அஸ்தி இது ஷரீரின்னு போயிடுச்சுன்னா அது ஆத்மா வரைக்கும் போகும். ஷரீரின்ற சப்தம் ஆத்மாவை தான் குறிக்கிறது, உடம்ப குறிக்கல. ஏன்னா ரீன்னு வந்திருக்கு பாருங்க உங்க தீர்க்கமா, புரியறதா? அது அவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டியது. 1-2 இருக்கு, அதுலதான் வரப்போகுது இப்ப மாமி சொன்னது. அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அடியன் நாளைக்கு முடிஞ்சா நான் அடியன் மெசேஜ் போடுறேன், இருந்ததுன்னா மெசேஜ் போடுறேன், அப்படி வச்சுக்கலாம். அடியன் கல்யாணம் போட